نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يطع الرسول فقد أطاع الله ومن تولى فما أرسلناك عليهم حفيظا وقال النبي صلى الله عليه وسلم يقول الله تبارك وتعالى أنا عند ظن عبدي بي فأنا معه إذا ذكرني إلى آخر الحديث. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கூறியதாக சொன்னார்கள், அனா இன்த ظنி அப்தி பி, நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நான் நடந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ அடியான் எவ்வாறு என்னை பற்றி எண்ணுகிறானோ அப்படியே நான் அவனிடம் நடந்து கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னாங்க, லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு ظن பில்லாஹ், உங்களில் யாரும் மரணிக்கும் தருவாயில் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர மரணிக்க வேண்டாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் சொல்கிறான். இப்போ இந்த ஹதீஸுகள் அல்லாஹ்வை குறித்த நம்முடைய எண்ணம் எப்படியோ அப்படித்தான் எல்லாமே நடக்கும். நாம் நம்முடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றால் அல்லாஹ் அப்படி ஆக்குகிறான், இந்த ஹதீஸினுடைய கருத்துப்படி. ஆனால் என்ன நிபந்தனை, அது அடுத்து நான் சொல்வேன். அப்போ நீங்கள் எல்லா விஷயங்களிலும் எனக்கு என்னென்ன நோய்கள் வராது என்று அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஆதரவு வைக்கணும். ஒரு அடியானுடைய செயல் அதுதான். துஆ செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நம்பணும். இப்படி அல்லாஹ்வை குறித்து நீங்கள் எவ்வாறு எண்ணுகிறீர்களோ அப்படி நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறு தான் கற்றுத்தந்தாங்க. ஒரு நோயாளியை பார்க்க போனால் அவருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி உங்களுக்கு குணமாகும், லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இப்போ அந்த நோய் அவருக்கு குணமடையாமல் கூட போகலாம். ஆனால் நாம அவருக்கு நல்லெண்ணத்தை ஊட்டும் விதமாக, அவருக்கு ஒரு ஆதரவை ஏற்படுத்தும் விதமாக இந்த நோயிலிருந்து நீங்கள் குணமடைவீர்கள் என்று சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசியை சந்திக்க போனாங்க. கடுமையான காய்ச்சல், கொதிக்கிற காய்ச்சல் இருக்கிறாரு. இப்போ அவருக்கு வளமையாக எல்லோருக்கும் செய்கிற அதே துவா செஞ்சாங்க, லா பஸ தஹூர், அல்லாஹ் நாடினால் குணமாகி விடுவீர். ஆனால் கிராமவாசிகளுக்கு அல்லாஹ் ரசூலோடு எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு ஒழுக்கமோ ஒரு அதபோ அவர்களுக்கு தெரியாது. அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அவர் சொன்னார், இந்த கிழவனுக்கு இந்த கொதிக்கிற காய்ச்சலில் இருந்து குணமாகுமா? இல்லை, இது என்னை கபரிலே கொண்டு தள்ளாமல் விடாதுன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியானால் நீ எப்படி எண்ணுகிறாயோ அப்படியே நடக்கட்டும். அவர் அன்று மறுநாளோ மாலையிலே மரணித்து விட்டார். அப்போ அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோமோ அப்படித்தான் நடக்கும் என்று இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. உண்மையிலுமே அப்படி நாம் எல்லா விஷயங்களிலும் அப்படி நடக்கிறதா? நமக்கு எல்லாமே என்ன நினைக்கிறோம், நல்லது தான் நினைக்கிறோம். ஆனால் அப்படி நடக்குதா? இல்லையே. மாற்றமாக எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறது. அப்படின்னா நாம் இந்த ஹதீஸை முழுமையாக பார்க்கும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதற்கான விளக்கத்தையும் தர்றாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த ஹதீஸ் முழுமையாகவே வருகிறது. என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் நடக்கிறேன். பின்னால சில வாசகங்கள் வருது, இது நீங்களும் அல்லாஹ்வோடு எப்படி நடக்கிறீர்கள், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான உறவு என்ன, நீங்க மார்க்கத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீர்கள், உங்களுடைய மார்க்க பற்றும் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நடப்பதெல்லாம் அல்லாஹ் விஷயத்தில்
நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து. ஏன்னா அந்த ஹதீஸ் முழுமையாக எப்படி வருகிறது? அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை பற்றி நினைப்பது போல நான் நடக்கிறேன். பிறகு அடுத்த வார்த்தை வருது, வானம அஹு இதா தக்கரானி, என் அடியான் என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் அவனோடு இருக்கிறேன். அவன் என்னை தனிமையிலே நினைத்தால் நானும் அவனை என் மனதுக்குள் நினைக்கிறேன். அவன் ஒரு கூட்டத்தில் வைத்து என்னை நினைத்தால் அவர்களை விட சிறந்த கூட்டமான வானவர்களுக்கு மத்தியில் அவனை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு அடியான் என்னை ஒரு ஜான் நெருங்கி வந்தால் ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். ஒரு முழம் அவன் என்னை நெருங்கி வந்தால் 2 கைகளுடைய அளவுக்கு நான் அவனை நெருங்குகிறேன். அவன் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன். இப்படித்தான் அந்த ஹதீஸ் முழுமையாக வருகிறது. இந்த முழு ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருவது என்ன? அல்லாவை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி அல்லாஹ் உங்களிடம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் உள்ளத்தால் அல்லாஹ்வை எப்போதும் எண்ணக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடன் உங்களுக்கு தொடர்பு சிறந்ததாக இருக்குமானால் அப்போ எல்லா நிலைகளிலும் நாம் எண்ணுவது போல அல்லாஹ் நடக்கிறான். நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை தருவான் என்று நினைத்தால் உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். ஒரு கடனில் கஷ்டப்படுறீங்க, அல்லாஹ் என் கடன்களை நிறைவேற்றுவதற்கு வழியை தருவான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த கடன்கள் நீங்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடனான உங்களுடைய உறவு எப்படியோ அப்படித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, முஸ்லீம்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாழ்க்கை என்பது முற்றிலுமாக இன்றைக்கு மாறி போய் கிடக்கிற ஒரு வாழ்க்கையில நாம் இருக்கிறோம். இந்த நிலையில நாம நினைத்ததெல்லாம் அல்லாஹ் எப்படி நம்ம நல்லதையே நடத்துவான்னு நினைக்கிறோம். ஆனா அவ்வாறு நடக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன? நாம மார்க்கத்தோடு இல்லை, நம்முடைய தொடர்பு என்னங்க சரியில்லை. சஹாபா பெருமக்கள் எல்லா போர்களிலும் வெற்றி கொண்டாங்கன்னு சொன்னா எதை வைத்து வெற்றி கொண்டாங்க? எண்ணிக்கை அவர்கள்ட்ட என்ன அதிகமா இருந்ததா? கிடையாது. நிறைய ஆயுதங்கள் இருந்ததா? கிடையாது. மாறாக என்ன? இந்த மார்க்கத்தினுடைய உண்மையான பிரியம்தான். அவங்க அல்லாஹ்வை நேசித்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நேசித்தாங்க. அதனால அவர்கள் இந்த போர்ல வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தால் அல்லாஹ்வும் அவங்களுக்கு வெற்றி கொடுத்தான். அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை பற்றி என்ன நினைத்தார்களோ அந்த எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு கைகூடியது. எங்கேயும் அல்லாஹ் அவர்களை கைவிட்டது கிடையாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டதெல்லாம் நிச்சயமாக அப்படிதான் நடக்கும். சஹாபாக்கள் அல்லாஹ்வை எல்லா இடங்களிலும் அவங்க அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருந்தாங்க. அல்லாஹ்வை மறந்தது கிடையாது. எந்த இடத்திலையும் அல்லாஹ்வுடைய திக்ர் மறந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து எல்லா இடங்களிலும் அதற்குத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எல்லா இடங்களிலும் தேடுவாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களிடையே அமர்ந்திருந்தாங்க. திடீரென்று எழுந்து போனாங்க. எழுந்து போனவர்கள் நீண்ட நேரமாகியும் திரும்பி வரவே இல்லை. இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு பயம், நாமெல்லாம் இருக்கவே எதிரிகளால் பெருமானாருக்கு ஆபத்து வந்து விட்டதோ என்று. சஹாபாக்கள் இந்த விஷயத்தை ரொம்ப பயப்படுவாங்க. நாம இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரிகளால் ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அல்லாஹ்விடத்துல நாம பதில் சொல்லணும். எப்படி நீங்க நபியை காப்பாத்தாம இந்த உலகத்துல நீங்க உயிர் வாழலாம் என்று அவர் சொல்றாரு. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடுறோம், நீண்ட நேரம் ஆச்சு, போனவங்களை காணோம், ஏதாவது ஆபத்து வந்துருச்சோன்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் எல்லாருமே நாங்கள் பீதிக்குள்ளானோம், பெருமானார காணமேன்னு சொல்லி. அபூ ஹுரைரா சொல்றாங்க, முதல்ல அவங்கள தேடி கண்டுபிடிக்கிற ஆளாக நாம தான் இருக்கணும். இது அவங்களுடைய போட்டி மனப்பான்மை. எல்லாருமே தேடுவாங்க, நாம போய் முதல்ல அவங்க இருக்கிற இடத்த பார்த்தரணும். சொல்றாரு, மதீனாவுடைய ஒரு தோட்டம், பனு நஜ்ஜார் கூட்டத்திற்குரிய ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திற்கு வந்து பார்க்குறேன், அங்கே உள்ள ஏதாவது இருப்பாங்களான்னு சொல்லி. தோட்டத்துக்கு போகிறதுக்கான வாசல் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன துவாரத்தின் வழியாக கொஞ்சம் சின்ன ஓடை, தண்ணீருடைய ஓடை ஒன்று வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மனுஷன் உள்ள நுழைய முடியாது. அபூ ஹுரைராவுடைய ஆவல், இதுக்குள்ளே நபி இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். சொல்கிறாரு, ஒரு குள்ள நதி உடலை எப்படி குறுக்குமோ அந்த மாதிரி என்னுடைய உடலை நான் குறுக்கி கொண்டு அந்த சின்ன துவாரத்தின் வழியாக உள்ள நான் போயிட்டேன். போனால் நபிசலாக இருக்கிறான், உள்ள நபிசலாக இருக்கிறான். பாருங்க, அவங்களுடைய சிந்தனை எப்போதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தா, பயம். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட சம்பவம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அபூ ஹுரைரான்னு கேட்பாங்க. யார சொல்லலாம், நீங்கள் எங்களோட இருந்தீங்க, திடீர்னு மறைஞ்சிட்டீங்க,
நீண்ட நேரம் ஆகியும் திரும்பல, உங்கள் தோழர்கள் எல்லாம் பயத்தில் அச்சத்தில் இருந்தாங்க, நான் தேடி வந்தேன், அதுக்கு இதுக்குள்ளே உள்ளே வந்துட்டேன்னு சொன்னான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 2 செருப்பை கையில் கொடுத்து, அபூ ஹுரைரா இந்த செருப்போடு வெளியில் போ, தோட்டத்துக்கு வெளியில் முதல்ல யாரை பார்க்குறியோ அவற்றை சொல்லு, யார் தூய உள்ளத்தோடு கலிமா சொல்வாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி என்று சொல்வீராக அப்படின்னு தன்னுடைய செருப்பை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அபூ ஹுரைரா செருப்போடு வெளியே வர்றாரு. தோட்டத்துக்கு வெளியில் முதல்ல சந்திக்கிற ஆளு உமர் தான் சந்திக்கிறான். என்ன அபூ ஹுரைரா என்னன்னு கேட்குறான், செருப்பு என்ன கையிலன்னு சொல்லி. இந்த உள்ள வந்த நபி ஸல்லல்லாஹு அந்த செருப்பை கொடுத்தாங்க. தூய உள்ளத்தோடு யாரெல்லாம் கலிமா சொன்னாங்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் உண்டு என்று சுப செய்தி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அவரை அடிச்சு போடுறான். அவர் முகங்கு கீழே விழுந்துடுறார். சரியான வலி. எழுந்து கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகிறாங்க. பின்னாலேயே உமர் ரலியல்லாஹு அவர்களும் வர்றாங்க. கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. நீங்கள் சொன்னதை சொன்னேன், உமரை அடிச்சு போட்டாங்கன்னு சொல்லி. அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யாரை சொல்லதான் நீங்கள் அப்படி சொன்னீங்களான்னு சொல்லி. ஆமாம் நான் சொன்னேன். இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா தூய உள்ளத்தோடு லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம் உண்டுன்னு சொன்னால் பெரும்பாலான மக்கள் அதன் மீதே நம்பிக்கை வைத்து யாருமே அமல் செய்ய மாட்டான், இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னான்னு சொல்லி. அதனால் மக்கள்கிட்ட இப்படிலாம் சொல்லாதீங்க, மக்கள் அமல் செய்யட்டும்னு சொல்லி பெருமானாரும் சொன்னாங்க, விடு அபூ ஹுரைரா யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், மக்கள் அமல் செய்யட்டும் என்று. இப்போ என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நேரம் சபையில் இல்லை, சஹாபா பெருமக்கள் எவ்வளவு தேடுறாங்க, அவங்கள பயம் அவங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க உள்ளத்தால் நேசிப்பாங்க. அவர்களை பார்க்கறது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இது அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொடுத்தது. நம்ம எல்லாம் ஹுபைபுடைய சம்பவம் தெரியும். ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் மக்கால கட்டப்பட்டிருக்கிறாங்க, எதிரிகள் அவங்கள கட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா. எதிரிகள் சொல்றாங்க, இந்த இடத்துல உங்களுடைய இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறத விரும்புவீங்களான்னு சொல்லி. அவர் சொன்னார், இல்லை இல்லை, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு காலில் அவங்களுடைய பாதத்தில் ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன்னு சொன்னான். இந்த பிரியம்தான் அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி. என்னங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க, சோறு போடாமல் தண்ணி கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு பக்கத்திலேயே விளையாத பழங்கள், அந்த பழங்களை அவர் சாப்பிட்டு இருக்கிறார். பூரா உடம்பெல்லாம் கட்டுதான், எல்லா இடங்களிலும் கட்டு போட்டிருக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய உதவி. அவரை கொன்னுட்டாங்க, அவருடைய உடலை சிதைக்கணும் அப்படின்னு எதிரிகள் நினைச்சாங்க. தலையை தனியாக காலை தனியாக வெட்டணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவருடைய உடம்பை அல்லாஹ் இந்த பூமிக்குள் என்ன செஞ்சுட்டான், பூமி ஒழுங்கிடுச்சு. அப்போ இது சஹாபா பெருமக்கள் கொண்டு இருந்த இந்த அன்பு. அதனால அவர்கள் வாழ்க்கையில் அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ, போரில் ஷஹீதாகணும்னு போனால் போரில் ஷஹீதாகிடுவாங்க. போரில் இருந்து நான் திரும்பி வரணும், மறுபடியும் நான் போருக்கு செல்லணும் அப்படின்னு நினச்சா அல்லாஹ் அப்படியே நடப்பான். எல்லா இடங்களிலும் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அவருடைய வாழ்க்கை அப்படி நடந்ததுன்னு சொன்னால் அவர்கள் அல்லாஹ் ரசூலின் மீது வைத்திருந்த பிரியம்தான். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க. பெருமானாருடைய முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு பசிக்குதா இல்லையான்னு தெரிவாங்க. அப்படிதான் ஹந்தக் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, முகத்தில் பசியினுடைய கலக்கம் தெரியுது. இப்போ மனைவிட்ட ஓடோடி போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பசியோடு இருக்கிறாங்க, ஏதாவது தயார் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்படி சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லைன்னு சொன்னால் தேடி போவாங்க, பசியோடு இருந்தால் உடனே போய் உணவு ரெடி செய்வாங்க. இப்படி அவங்களுடைய விஷயத்தில் அவ்வளவு தூரம் அவர்கள் பிரியம் சிறந்தாங்க. நான் ஹிஜ்ரத்துடைய பயான்லேயே சொல்லியிருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ அய்யூப் அல் அன்சாரியுடைய வீட்டுக்கு வந்து தங்கினாங்க. அவங்களுடைய வீட்டில் மாடியில் ஒரு அறை, கீழே ஒரு அறை. அபூ அய்யூப் அல் அன்சாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முதல்ல மாடியில் போய் தான் இருக்க சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் தோழர்களுக்கு கஷ்டமாயிடும், யார் வந்தாலும் நான் சந்திக்கணும், கீழே இருந்தால் தான் எனக்கு வசதி, நான் கீழே இருக்கிறேன்னு சொல்லி முதல்ல அவர் சரின்றுவார். சரி நீங்கள் கீழே இருங்க, நாங்கள் மேலே இருக்கிறோன்னு சொல்லி. ஆனாலும் அவருக்கு ஒரு சங்கடம், மேலே நான் இருந்தால் என்னுடைய பாதங்கள் மேலே இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் கீழே இருக்கிறாங்களே ஒரு சங்கடம். ஒரு நாள் கணவனும் மனைவியும் படுத்திருக்கிறாங்க. திடீரென்று ராத்திரியில் எஞ்சா அவங்களுடைய வீட்டு தரையெல்லாம் ஈரமாக இருக்குது. மேலே என்னான்னு பார்த்தா ஒரு தோல் குடம், அந்த தோல் குடம் கிழிந்து வீட்டுக்கு மேலே போகிற தண்ணியாக இருக்குது. இப்போ கணவனும் மனைவியும் ஒரு நிமிஷம் பதறிடுறாங்க, இந்த தண்ணி எங்கே கீழே சொட்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய தூக்கம் கெட்டு போயிருமோன்னு சொல்லி. அபூ அய்யூப் சொல்கிறாங்க, வீட்டில் இருந்தது ஒரே போர்வை தான், அந்த போர்வை தான் எனக்கும்
அந்த போர்வை தான் மனைவிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே இந்த தண்ணி கீழே விழுந்துடக்கூடாது. ராத்திரி எல்லாம் அந்த போர்வையால் அந்த தோல் குடத்தை துடைத்து சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. காலை எப்படா விடியும்னு பார்க்குறாங்க. காலை நேரம் ஃபஜ்ர் நேரம் தான் ஆச்சு. அபு அய்யூப் ஓடோடி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், இதற்கு மேலே நாங்கள் மேலேயும் நீங்கள் கீழேயும் இருக்கக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு மேலே தான் இருக்கணும், நீங்கள் வீட்டுக்கு மேலே போங்க. மேலே போயிடுறான். இப்படி தான் சஹாபாக்கள், ஆண்கள் பெண்கள் அவங்க மீது வைத்திருந்த அன்பு. அபு அய்யூப் அன்சாரி சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்கள் உணவு செய்து கொடுப்போம், பெருமானார் மிச்சம் வைத்த பிறகு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவங்க மிச்சம் வச்ச பிறகு தான் அவங்க கொடுத்ததோட சேர்த்து நாங்கள் சாப்பிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணவு தட்டில் எங்கெல்லாம் கை வைக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த தட்டு வந்த பிறகு அந்த இடத்துல கை வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு அதில் பரக்கத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாத்திரத்தில் வாய் எங்கே வச்சு குடிக்கிறாங்கன்னு நாங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பாத்திரம் வந்ததும் அதே இடத்துல நாங்கள் வாய் வைத்து கொடுப்போம். ஏன்னா அந்த பரக்கத்தை நாங்கள் அடைவதற்காக. சொல்கிறாரு, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்து விட்டோம். சாப்பாடு அப்படியே திரும்ப வந்துருச்சு. என்னடா இது, அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடலையே, என்ன ஆச்சோ தெரியலையே. பதறி போய் போகிறாங்க, யார சொல்லலாம், இந்த உணவு உங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்லி. இல்லைப்பா, இதில் நீங்கள் பச்சையாக பூண்டை போட்டிருக்கிறீங்க, பூண்டு ஹராமான்னு கேட்குறாங்க. பூண்டு ஹராம் இல்லை, என்னிடத்துல வானவர்கள் வந்து போகிறாங்க, இந்த பச்சையாக பூண்டு சாப்பிட்டா என் வாடையிலிருந்து வாடை வரும், மலக்குமார்களுக்கு அதனால் சங்கடம் வரும், அதனால சாப்பிடலையே தவிர பூண்டு ஹலால் தான், நீங்கள் சாப்பிடலான்னு சொல்லி அவர் சொன்னார். அபு அய்யூப் அன்சாரி, நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதை நாங்களும் வெறுக்கிறோம், இனிமே பூண்டே சேர்க்கலன்னு சொல்லிட்டாங்க. இனிமே உணவுல ஒரு நாளும் பூண்டே சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, இப்படித்தான் சஹாபா பெருமக்களுடைய முழு வாழ்க்கை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் வச்சாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் உதவி செய்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன? இன்றைக்கு நாமளும் இந்த மாதிரி ஹதீஸுகளை சொல்கிறோம், நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி அல்லாஹ் நடத்துவான்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவ்வாறா நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எதனால் நமக்கு எதுவுமே நடக்காமல் போகுது? நாம் அல்லாஹ்வுடனான நம்முடைய தொடர்பு அது பலவீனமாக இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் மீதான மஹப்பத்து அது நமக்கு என்னங்க பலவீனமாக இருக்குது. இந்த துன்யா உலக மோகம், இன்றைய முஸ்லிம்களுடைய பல்வேறு விஷயங்களை, இந்த செய்திகளை பார்த்தா எந்த அளவுக்கு சமுதாயம் ஒழுக்கங்கெட்டு கிடக்குது. ஒரு நேரத்தில் அரசியலாக இருந்தது. ஏதோ தேர்தல் வந்தால் ஓட்டு போட்டாங்க, யாரோ ஆட்சிக்கு வந்தாங்க என்று பார்த்தோம். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இந்த உம்மத்து தன்னுடைய மார்க்கம், தன்னுடைய தனித்தன்மை, தன்னுடைய கோட்பாடு எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு குஃபர் ஷிர்க்கோடு ஒத்து போகிற நிலைமை. ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு போனால் பாருங்கள், முஸ்லிம்கள் எல்லாம் கோயிலுக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள் என்று மற்றவர்கள் பெருமைப்பட்டது போக நாமும் பெருமைப்படுகிறோம். ஒரு மாபெரும் கட்சியினுடைய, ஒரு பெரிய பாரம்பரிய கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, நமக்கு இப்போ யார் ஆட்சி செய்கிறாங்க அதை பற்றி எல்லாம் கவலை. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் கவலை. இஸ்லாமிய பெண்கள் இப்போது உள்ள முதல்வரை நேசிப்பது கடவுளின் அருளுங்கிறார். இதை எதில் போய் சேர்க்கிறது? இவர்கள்லாம் மார்க்கத்தினுடைய தலைவர்கள், இவர்கள் நினைச்சதெல்லாம் அல்லாஹ் அது மாதிரி நடத்தி கொடுப்பானா? இவரை நேசிக்கிறது அல்லாஹ்வுடைய அருள் என்று ஒருத்தர் சொல். இவர்கள் முன்னோடிகள் அல்ல, இவர்கள் சமுதாயத்தினுடைய தலைவர்களும் அல்ல. ஆக இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்கார கூட்டம் உருவாகி போச்சுன்னு சொன்னால், தன்னுடைய மார்க்கம், தன்னுடைய கோட்பாடு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு தன்னுடைய தலைவருக்காக கோயிலில் போய், கோயிலுக்கு போகணுமா கோயிலுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகணுமா நான் சர்ச்சுக்கு போகிறேன், புர்காவையும் போட்டுக்கிறேன், அதையும் நான் கலட்ட மாட்டேன். அப்போ இது என்னங்க, இன்றைக்கு உலகத்தில் மக்களும் அதான் விரும்புகிறான். எல்லாரும் என்ன விரும்புகிறான்? நீ இப்படி முஸ்லீமாக இருப்பா, எம்மதமும் சம்மதம் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டா நாங்கள் ஓகே, நீங்கள் இருக்கலாம் எங்களோட. இப்படி ஒரு மார்க்கம் எமக்கு தேவையா? இப்போ இப்படியா தான் இன்னைக்கு சமூகத்தில் எல்லாருடைய நிலை இன்னைக்கு அப்படிதான். ஏன்னா இப்படி வரக்கூடியவர்கள் யாருமே, எத்தனை பேர் தாடி தொப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காரியங்களை செய்யலாம். தோற்றத்தில் இஸ்லாத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இவர்கள் தோற்றத்தில் இஸ்லாத்தை காட்டலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அதை பற்றிய அக்கறையோ அதை பற்றிய கவலையோ நமக்கு கிடையாது. இந்த அற்ப துனியாவுக்காக இன்னைக்கு என்னென்ன செய்கிறாங்க பாருங்க. இன்றைக்கு அது வெளிப்படையாக நடக்குது. மிக வெளிப்படையாக கோயிலுக்கு போகிறாரு ஒரு முஸ்லீம் அமைச்சர், கோயிலில் போய் எல்லாம் செய்கிறாரு, மற்றவங்க செய்யக்கூடிய அத்தனை செய்கிறாரு. ஒரு அற்ப துனியாவுக்காக கிடைச்சிருக்கிற ஒரு பதவி சுகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. அல்லாஹ் இந்த துனியாவுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறான்? மனுஷன் சாப்பிட்றான் இல்லையா,
மசாலா போட்டு உப்பு போட்டு சாப்பிட்றானே அது கடைசியாக என்னவாக வருது, அதை பார்த்தா மனுஷன் தெரிஞ்சிருவான். இந்த ஹதீஸ் அப்படியே வருது. நம்ம மசாலா உப்பு போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டது கடைசியாக என்னவாக வருது, என்னவா வருதுன்னு மனுஷன் பார்த்தான்னு சொன்னால் துன்யா என்னன்னு புரிஞ்சுக்குவான். அதனால தான் நம்முடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீ சாப்பிட்ற தேனு, நீ சாப்பிட்ற நெய், நீ சாப்பிட்ற ரொட்டி, இதெல்லாம் என்னவாக வருதுன்னு ஒரு நிமிஷம் பாரு. அதை பார்த்துட்டு ஆஹா இதைத்தான் நான் மற்றவங்களுக்கு கொடுக்காம கஞ்சத்தனம் பண்ணம்மான்னு கொஞ்சம் யோசிச்சுக்க. கஞ்சத்தனம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம எதை கஞ்சத்தனம் பண்ணுறோம், எதை கொடுக்கறதுல நாம் கர்மித்தனம் காட்டுறோம், எது மலமாக கழிவாக போகிறதோ அதைத்தான் இல்லையா, எது சிறுநீராக வெளியே போகுதோ அதைத்தான் அடுத்தவன் கேட்டால் நம்ம கொடுக்க மாட்டிருக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு சாப்பாட்டு தர்மம் இல்லை இல்லையா, உயர்ந்த தர்மங்கள் எதுவுமே கிடையாது. இந்த மலமாகவும் கழிவுகளாக போகக்கூடிய இந்த துன்யாவுக்கு தான் இவன் தீனம் விடுறான், கோயிலுக்கு போகிறான், சர்ச்சுக்கு போகிறான், எல்லாமே இந்த அற்ப துன்யாவுக்காக தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் தீன எல்லாத்தையும் விட்டாச்சு. எந்த அடிப்படையும் இல்லை. இந்த உலகம் கிடைக்கணும்னா எதையும் செய்யக்கூடிய நிலைக்கு இந்த உம்மத்து இன்றைக்கு வந்து நிற்கிறான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சஹாபிக்கு எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு முதலாளி 70,000 தீனாரோடு தன்னுடைய அடிமையோடு பயணம் செய்கிறார். 70,000 தீனாருன்னா, ஒரு தீனாருங்கிறது 4 கிராம் தங்கம். 70,000 தீனாரை நீங்கள் பண மதிப்பில் போட்டிங்கன்னா இன்னைக்கு அது எத்தனை கோடிகள் வரும்னு சொல்ல முடியாது. 70,000 தீனாரோடு அவர் பயணத்தில் போகிறாரு. ஒரு குதிரையில் போயிட்டுருக்கிறாரு. ஒரு இடத்துல தங்குறாரு. திடீரென்று குதிரையை பார்க்குறாரு. குதிரை எங்கன்னு தெரியல. கூட வந்து அந்த வேலைக்காரத்தை கேட்குறாரு, எங்கப்பா குதிரைன்னு சொல்லி. திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி. ஏன் திருடி அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. தெரியும்னு சொல்லி. ஏன் பிடிக்கல? இல்லை, நான் தொழுதுட்டு இருந்தேன், அவன் திருடுறான், எடுத்துகிட்டு போகிறத பார்த்தேன். இந்த தொழுகை மேலா இந்த குதிரை மேலா ஒன்று இருக்குது, சட்டம் ஒன்று இருக்குது. நாமளாக இருந்தால் சட்டத்தின்படி அவன் செய்வோம். நம்ம பொருளை யாராவது திருடினால் தொழுகை விடலாம் சட்டப்படி. ஆனால் முன்னவர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. இந்த தொழுகை என்ன, ஒரு சஹாபி தொழுதுட்டு இருக்கிறாரு, எதிரி ஒருத்தர் மலைக்கு அப்பால் இருந்து அம்புகளால் தாக்குறாரு, உடம்பெல்லாம் ரத்தம். அவர் தொழுகையை விடல. தொழுது முடிச்ச பிறகு தூங்கிட்டு இருந்த சஹாபி எழுப்புவார். அவர் பார்த்தா உடம்பெல்லாம் ரத்தம் ஆறு ஓடுது. ஏங்க என்ன எழுப்பலன்னு கேட்டார். நான் தொழுகையில் இருந்தேன், ஒரு சூறா ஓதிட்டு இருந்தேன், அதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னு சொன்னார். இந்த அடிமையும் சொல்கிறாரு, நான் தொழுதுட்டு இருந்தேன், அவன் குதிரை எடுக்கிறான், இப்போ நான் தொழுகை விடவா அல்லது இந்த என்ன செய்கிறது எனக்கு புரியல, சரி நம்ம தொழுது முடிப்போம் என்று நான் முடித்தேன்னு சொன்னார். இப்போ அந்த எஜமானும் பாராட்டினார். ஒரு காலத்தினுடைய முஸ்லீம்கள் இந்த உலகமாக அல்லாஹ்வான் வரும்போது அல்லாஹ்வுடைய ஹக்கம் உருப்படுத்தினாங்க. தொழுகையா குதிரையான்னு வந்தால் தொழுகை தான் முக்கியம், பரவாயில்ல குதிரை போனால் கூட போயிட்டு போகுது. இப்படி ஒரு காலம், உடம்பெல்லாம் ரத்தமாக இருந்தாலும் தொழுகை இடையில விடல, இப்படி அவர்களுடைய காலம் இருந்தது. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட தொழுகிறோம் இல்லையா? நம்முடைய தொழுகையில் பேணுதல் இல்லை. பேணுதலான தொழுகையாளிகள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். இன்னைக்கு நம்மள்கிட்டையும் தொழுகையில் உள்ளச்சம் இல்லை, யாரையும் உள்ளச்சத்தோடு தொலை விடுவதும் இல்லை. நம்மள்கிட்டே உள்ளச்சம் கிடையாது, யாரையும் தொலை விட மாட்டேன். என் ஃபோன் அடிக்கும், அது பரவாயில்ல, சினிமா மட்டும் வரலாம், நாகர நிவா பாட்டும் வரலாம், லப்பைக்கு அல்லாவும் லப்பைக்கும் வரலாம், கக்கூசுக்கு போனாலும் அதான் வரும். யோசிக்கணும், ரிங்டோன் வந்து லப்பைக்கு வைக்கிறீங்களே, அது கக்கூசுக்கு போனால் அடிக்குது, அது அல்லாவுக்கு மரியாதையாது. குரானுடைய வசனத்தை ரிங்டோனாக வைக்கிறீங்களே, அதே கக்கூசுக்கு போகிறீங்களே, அங்கே போய் இந்த ஆயத்து ஓதுது, இது குரானுக்கு நீங்கள் தருகிற மரியாதையா? இது தக்பீரை போய் நீங்கள் ரிங்டோனாக வைக்கிறீங்களே, அதோட கக்கூசுக்கு போகிறோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கக்கூசு என்னங்க, இப்போ டாய்லெட்டுக்கு போகிற நேரத்தில் மோதிரத்தில் அவங்க வந்து என்ன எழுதியிருந்த, முஹம்மது ரசூலு தான் எழுதியிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய திருநாமம் இருக்கிறதுனால அந்த மோதிரத்தை கலட்டி விட்டு தான் டாய்லெட்டுக்கு போவாங்க. உண்மை சட்டமும் அதுதான். உங்கள் மோதிரத்தில் ஏதாவது அல்லாஹ்வுடைய திருநாமம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இருந்தால் அதை கலட்டிட்டு தான் நீங்கள் போகணும். இப்போ நீங்கள் இந்த செல்ஃபோனோட போகிறீங்களே, இதெல்லாம் என்ன? சரி, அது ஒரு பக்கம். தொழுகைக்கு வருகிற நேரத்தில் இந்த ஃபோனை ஆஃப் பண்ணுங்கிற எண்ணமே நமக்கு வர்றது கிடையாது. அப்போ எந்த என்னங்க அல்லாஹ்வுடனான நம்முடைய உறவு எவ்வளோ மோசமாக இருக்குது. அல்லாஹ் அடியார்கள் மீது எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் அதுதான். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு ஜான் வந்தால் அல்லாஹ் ஒரு மூலம் வருகிறான். முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டெப்பை அல்லாஹ்வை நோக்கி எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதனுடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு ஜான் வந்தால் அல்லாஹ் ஒரு கையளவு நீட்டமாக வருகிறான்.
நடந்து வந்தா அல்லாஹ் ஓடி வர்றான். ஆனால் நாம் வரணுமே, முதல்ல வராமல் நாம் எதிர்பார்க்குறோம். நான் எப்படி அல்லாஹ்வை பற்றி நினைக்கிறேனோ அல்லாஹ் என்னிடம் அவ்வாறு நடப்பான் என்று. அதனால் அருமையானவர்களே, முதல்ல தொழுகை, அந்த தொழுகையில் குறைந்தபட்சம் இந்த ஃபோன்களை எத்தனை தடவை நானும் சொல்லிட்டேங்க, ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். ஆனால் தினசரி மக்ரிப்ல, இஷால, ஃபஜ்ரில் யாராவது ஒருத்தருடைய ரிங்டோன் அடிக்க தான் செய்கிறது. அந்த அளவுக்கு என்ன அலட்சியம் என்று எம்மால் புரியவே முடியல, கற்பனை செய்ய முடியல. அந்த அளவுக்கு நாமோ அல்லாஹ்வுடனான உறவு இந்த ஃபோனோடு தொழுகைக்கு வந்தால் என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்கும்? இந்த ஃபோன் ஒரு அவசிய தேவைக்கு தான். இந்த ஃபோனில் கண்டதையும் பார்க்குறீங்க இல்லையா? கண்டதையும் நம்ம பார்க்குறோம் பாருங்க. தவறான பெண்ணை பார்க்கறது ஹராம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தவறான பெண்கள்லாம் யாரு? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, பல்வேறு துறைகள், நடிகைகள், எல்லாம் தவறான பெண்கள். இந்த பெண்களை பார்க்கறதே முசீபத்து தான். ஒரு காலத்தில் ஒரு வணக்கசாலி இருந்தார், ஜுரைஜுன்னு சொல்லி. அவர் வணக்கத்திலே இருப்பார். ஒரு நாள் அவர் வணக்கத்தில் இருக்கும்போது அவங்க தாயார் வந்துட்டாங்க. தாயார் மகனேன்னு கூப்பிடுறாங்க. அவருக்கு போராட்டம், என்ன செய்யறது, வணக்கத்தை விடுறதா, அம்மாவை பேச்ச கேட்கறதா, அம்மாவை பார்க்கறதான்னு சொல்லி குழம்புறார். அந்த அம்மா கூப்பிடுது. இவருக்கா ஒரே வணக்கத்தில் இடர்பாடு, என்னடா செய்யறது? இப்போ சட்டம் ஒன்று இருக்குது, தாய் தந்தையர் அழைத்தால் போறதா இல்லையாங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இப்போ அவருக்கு முடியல, என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டுட்டு எப்படி போறது? அவர் அல்லாஹ்வுடைய இன்பத்தில் அந்த வணக்கத்தில் இருக்கிறார். இப்போ அந்த அம்மா கோபத்தில் 3 தடவை கூப்பிட்டு மகன் வராததுனால அந்த அம்மா ஒரு சாபம் விட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக சொல்லிடுச்சு. என்ன சாபம் விடுது? நீ மௌத்தாகிறதுக்கு முன்னால் விபச்சாரிகளுடைய முகத்தில் முழிப்பாயின்னு சொல்லிடுச்சு. நல்ல வேலை விபச்சாரம் செய்வான்னு சொல்லலை, விபச்சாரிகளுடைய முகத்தை பார்த்துட்டு தான் நீ மௌத்தா போவேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு பழி விழும். ஒரு பழி உண்டு. என்னங்க விழும்? ஒரு பெண்மணி தன்னுடைய கர்ப்பத்திற்கு அவர் தான் காரணம்னு சொல்லி, ஆனால் உண்மையிலுமே அவர் காரணம் இல்லை. அந்த அம்மா சொன்னதன் பேரில் மக்கள் எல்லாம் நம்பி அவருடைய மடாலயத்தை இடித்து அவரை என்னங்க இழுத்துட்டு வருவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் இதில் சம்மந்தப்படலைன்னு சொல்லி. அப்போ எவ்வளோ சொல்லுவார். ஒரு கட்டத்தில் அந்த அம்மாக்கு அந்த பெண்மணி பெற்றெடுத்த குழந்தை, அந்த குழந்தை இடத்துல சொல்வார், நீ சொல்லு உன்னுடைய தகப்பன் யாருன்னு சொல்லி. அப்போ அந்த குழந்தை பேசும். உலகத்தில் பேசிய குழந்தைகள்ல அது ஒரு குழந்தை. என்னோட ஒரு ஆட்டடையன் தான் இந்த பெண்ணோடு தவறாக நடந்தானே தவிர இந்த வணக்கசாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா சபித்தது இல்லையா, ஒரு விபச்சாரி முகத்தில் முழிப்பாய், அது நடந்தது. அந்த அவர் வணக்க ஸ்தலத்திலே இருப்பார் எப்போதுமே. எந்நேரமும் இவ்வாறு செஞ்சுட்டு இருந்தவர் இந்த தாயினுடைய சாபத்தினால வெளியே ஒரு விபச்சாரியினுடைய முகத்தை பார்க்குற நிலைமை ஏற்பட்டது. இதில் நமக்கு படிப்பினை என்ன? ஒரு தவறான பெண்ணுடைய முகத்தை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றது கூட தண்டனை தான். அப்போ இன்னைக்கு சினிமா பாட்டுகள், வரக்கூடிய தவறான படங்கள், இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். இப்படி நம்ம பார்த்துட்டு அல்லாஹ் நாம் எப்படி எண்ணுகிறோமோ அப்படி நடப்பான் என்று நினைப்பது எவ்வளோ பெரிய தவறானது. எனவே அருமையானவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு ஒன்றுதான். நீங்கள் அல்லாஹ்வை பற்றி எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படி தான் நடக்கும். ஆனால் உங்களுடைய தொடர்பு என்ன? அல்லாஹ்வுடனான தொடர்பு இன்றைக்கு நம்மிடம் அது இல்லை. அல்லாஹ் எச்சரிக்கிறான் முஸ்லீம்களை, நீங்கள் இந்த தீனை புறக்கணித்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் வேறொரு கூட்டத்தை கொண்டு வருவான், உங்களை போல் அவர்கள் இருக்க மாட்டான். இன்றைக்கி புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய எத்தனையோ நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் அவங்க பிடிமானமாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்கிறாங்க. நம்மை போல ஒரு நடிகை பாசம், ஒரு திரை உலகத்தில் உள்ளவன் மீது பாசம், அவனை போய் தலைவன் சொல்றது, அவர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறது, இந்த மாதிரி அடிமைத்தனங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் பாரம்பரிய முஸ்லிம்களாகிய நாம தான் இதற்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். எனவே அருமையானவர்களே, இந்த உலக விஷயங்கள், உலகத்தில் உள்ள இந்த அரசியல் சினிமா தலைவர்கள், இவர்கள் மீதான பாசங்களை அழித்து விட்டு அல்லாஹ்வை நேசியுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்லாஹ் நடப்பான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசியுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவோ அது அவ்வாறே நடக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சஹாபா பெருமக்கள் எப்படி அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசித்தார்களோ அப்படிப்பட்ட நல்ல மோமின்களாக நம்மை ஆக்கிடுவானாக. தவறான நேசங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குறிப்பாக நம் சமுதாயத்து பெண்கள், ஆண்கள் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.